அனைவருக்கும் வணக்கம். செய்வினை கோளாறு உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. என்னதான் நம்ம காசு பணம் இருந்தாலும் கூட மன நிம்மதி இருக்காது. அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈசனாகிய இறைவன் பல்வேறு தாண்டவங்களை நிகழ்த்தி இருக்காரு. அவற்றில் கௌரி தாண்டவமும் ஒன்று. அதை காண விரும்பிய ஸ்ரீ மகாலட்சுமி இறைவனை நோக்கி கடும் தவம் செஞ்சுருக்காங்க. அவருக்கு இறைவன் காட்சி தந்து கௌரி தாண்டவம் ஆடி காட்டிய இடம்தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில். மேலும் இந்த கோவிலுக்கு போனால் என்னென்ன மாதிரியான நமக்கு பலன்கள் கிடைக்கும், இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த கோவிலினுடைய மூலவர் பெயர் என்ன, இது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பற்றிய நிறைய ஆச்சரியங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய சிவ சிவ என்ற மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, அதனால தான் நமக்கு நல்லது நடக்கலை அப்படின்னெல்லாம் சொல்லி வருத்தப்படுறீங்களா? ஏதோ ஒரு குழப்பத்தில் மன நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரி தாண்டவம் ஆடிய இடம் இந்த கோவில் அப்படின்னு பார்த்தோம். அதனால தான் அதாவது மகாலட்சுமி வழிபட்ட ஆலயம் அப்படின்னு கூட பொருள் தரும்படியாக இந்த ஆலயத்தை திருத்தளிநாதர் ஆலயம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இது தல புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. மேலும் வால்மீகி மகரிஷி இங்கு வந்து புற்று வடிவில் தவம் செய்து வழிபட்டதாகவும் அதனாலேயே இந்த தலத்திற்கு திருப்பத்தூர் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இப்போ நான் எந்த கோவில் பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. திருப்பத்தூர் திருத்தளிநாதர் திருக்கோவில் ஆலயத்தை பற்றி தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஆலய பைரவர் பெயரில் வைரவன் கோவில் என்று இந்த ஆலயம் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தின் 2வது பிரகாரத்தில் மேற்கு நோக்கிய தனி சன்னதியில் ஸ்ரீ யோக பைரவர் தரிசனமும் நமக்கு கிடைக்கும். குழந்தை வடிவில் வலக்கரத்தில் பழம், இடக்கரத்தில் தொடையின் மீது வைத்து கொண்டே கோரை பற்களோடு காட்சி தராங்க. இந்த உலகத்தில் தோன்றிய முதல் பைரவமூர்த்தம் இதுதான் அப்படின்னு இந்த ஆலயத்தினுடைய குறிப்பில் சொல்லப்படுதுங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இந்த உலகத்திலேயே முதலாக தோன்றிய கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பைரவமூர்த்தியை நம்ம வழிபாடு செய்யும்போது முக்கியமாக நம்ம தமிழகத்தில் இந்த கோவில் இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய பைரவர் ஆதி பைரவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. பொதுவாக பைரவர் கையில் சூலாயுதத்துடன் நாய் வாகனத்தோடு நின்ற கோலத்தில் காட்சியளிப்பதே மரபு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பைரவர் அமர்ந்த நிலையில் யோக நிஷ்டையில் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவரை யோக பைரவர் அப்படின்னு அழைக்கிறதாகவும் சொல்லப்படுது. சரி, இந்த கோவில் எங்கே இருக்குது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பாண்டிய நாட்டு சிவதலங்கள் வரிசையில் 6வது தலமாக விளங்குறது தாங்க திருப்பத்தூர். இது புகழ்பெற்ற பைரவர் தலமும் கூட அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் திருத்தளிநாதர், இறைவி பெயர் சிவகாமி சௌந்தர்ய நாயகி. அதே போல் இந்த தலத்துக்கு நாம் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவதலம் காரைக்குடியில் இருந்து கிழக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும், சிவகங்கையில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும், மதுரையில் இருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கு. மதுரை, காரைக்குடி, சிவகங்கை ஆகிய இடங்களில் இருந்து திருப்பத்தூருக்கு பேருந்து வசதிகள் உண்டு. அருகில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் காரைக்குடி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அருள்மிகு இந்த திருத்தளிநாதர் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். நீங்கள் இந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கீங்க, இல்லை அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிடுங்க, மற்ற நேயர்களுக்கு பயன்படும். இந்த ஆலயம் காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்குங்க.
முக்கியமாக நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது நமக்கு யாராவது ஏதோ செய்வினை செய்து வச்சுருக்காங்களோ, இதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமோ அப்படின்னெல்லாம் உங்களுக்கு தோணுதா? நீங்கள் யோசிக்கவே வேண்டாங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலருக்கு திடீரென ஒரு நோய்வாய்ப்படுவாங்க. அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. அதாவது நல்ல வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, நல்லா சுறுசுறுப்பாக எல்லாருக்கூடையும் பழகிட்டு நல்லா பணங்காசு சம்பாரிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் திடீரென அவங்களுக்கு ஏதோ ஒரு முடக்கம், ஏதோ ஒரு கஷ்டம், அவங்களால நடக்க முடியாமல், பேச முடியாமல், ஒரு வேலைக்கு போக முடியாமல் இருக்கலாம். அதே போல் ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா திடீரென அந்த திருமணத்துக்குள்ளே ஒரு குழப்பம், அவங்க பிரிஞ்சு போகிறது, அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற சொத்து பறி போகிறது, திடீரென விபத்து நடக்கிறது, இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் நமக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக யாராவது நமக்கு எதிர்மறையாக செய்து வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த செய்வினை கோளாறுகள், தோஷங்கள் இவை எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அருள் சுரக்கக்கூடிய ஆலயங்களில் ஒன்று தாங்க இந்த சிவகங்கை மாவட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. திருத்தலிநாதர் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய முக்கிய காரணம் ஸ்ரீ மகாலட்சுமி அப்படின்னு நம்ம முன்னையே பார்த்தோம். அதாவது மகாலட்சுமிக்கு தாண்டவம் ஆடி காமிச்சது, அதனால தான் இங்கே வந்து எழுந்தருளி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம முன்பு பார்த்தோம். இறைவன் காட்சி தந்தது இந்த கோவிலினுடைய மிக பெரும் சிறப்பு. சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் 4 பிரகாரத்தோடு கிழக்கு நோக்கி 5 நிலை ராஜகோபுரத்தோடு இருக்கக்கூடிய இந்த தலத்தில் இறைவன் சுயம்புலிங்கமாக திருத்தலிநாதர் அப்படிங்கிற பெயரோடு எழுந்தருளி இருக்கார். அம்பாள் தனி சன்னதியில் சிவகாமி அம்மை என்று பெயரோடு காட்சி அளிக்கிறாங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னதி ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம். குறிப்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய பைரவர் ஆதி பைரவர் என்று அழைக்கப்படுறாரு. இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் இந்த தலத்தில் இறைவனை வழிபட்டு போற்றப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவருடைய உருவம் இந்த சன்னதிக்கு வெளியில் வாயிலில் இருக்குது. அதே போல் சஷ்டி அஷ்டமி நாட்களில் பைரவருக்கு சிறப்பு ஆராதனை, அபிஷேகம், வழிபாடு, யாகங்கள் இவை எல்லாமே செய்யப்படுது. பைரவருக்கு புனுகு சாத்தப்பட்டு வடைமாலை அணிவிக்கப்பெற்று அவருக்கு மிகவும் உகந்த சம்பா சாதம் தினமும் இங்கு நெய்வேத்தியமாக செய்து தரப்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் இவருடைய வழிபாட்டில் கலந்து கொண்டாலோ அல்லது இங்கு வந்து நியமத்தோடு வேண்டி கொண்டாலோ சத்ரு, பயம், ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த விதமான தொல்லைகள், வியாபார கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேலை பற்றிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்குது அப்படிங்கிறது நம்பிக்கை. மேலும் அர்த்தசாம வழிபாட்டுக்காக பூஜை மணி அடித்துவிட்டால் குருக்கள், பரிசாரகர், நைவேத்தியம் கொண்டு செல்வோர் ஆகியவர் மூவர் தவிர அதன் பிறகு யாரும் பைரவர் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்லக்கூடாது என்பது தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவர் அவ்வளவு உக்கிரமானவராக கருதப்படுறாரு. உக்கிரத்தை தணிக்க பைரவரை சங்கிலியால் பிணைத்து வைக்கப்படுவதும் இங்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. யோக பைரவர் சன்னதியை அடுத்து பிரகாரம் வலம் வரும்போது நாகேஸ்வரர் சன்னதியும் பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த தலத்தில் சரஸ்வதியும் மகாலட்சுமியும் பூஜித்து அருள் பெறுகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி வணங்குவவங்களுக்கு வளமும் நலமும் கிட்டும் என்பது நம்பிக்கை. இந்த தலத்தின் மற்றொரு சிறப்பம்சம் ஸ்ரீ யோக நாராயணர் சன்னதி. ஸ்ரீமன் நாராயணரே யோக நிலையில் இங்கு விற்றிருப்பது இந்த தலத்தினுடைய சிறப்பம்சம். பிருகு முனிவர் மனைவியை கொன்றதால மகாவிஷ்ணு சாபம் பெற்று அந்த சாபம் நீங்க இந்த தல இறைவனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றதாக தல வரலாறு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லலாம். கோவிலில் இருக்கக்கூடிய நடராஜருடைய உருவமும் சிவகாமி அம்மையினுடைய அழகும் கண்டு இன்புறத்தக்கவை அப்படின்னு சொல்லலாம். இங்கு நடராஜர் கௌரி தாண்டவ மூர்த்தியாக காட்சி தருவது சிறப்பு. அழகான சிற்ப வேலைப்பாடு அமைந்த 5 இசை தூண்களை நாம் இங்கே பார்க்கலாங்க. இந்த ஆலயத்தினுடைய மற்றொரு சிறப்பம்சம் இங்கு இருக்கக்கூடிய துர்க்கையும் தனி சன்னதியில் விற்றிருக்காங்க. ஸ்ரீ விநாயகரும் வன்னி மரத்து விநாயகர் எழுந்தருளி இருக்காங்க. இங்கே யோக பைரவர், யோக நாராயணர் ஆகியோர் சன்னதியும் இருக்கும். யோகத்துக்கும் தவத்துக்கும் இது ஒரு அற்புதமான திருத்தலமாக விளங்குது. நவ கிரகங்களில் இந்த தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிலையில் இருப்பதை நாம் சிறப்பாக பார்க்க முடியும். இந்த தலத்து முருகனை அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகளில் பாடியிருக்காரு. திருப்புகளில் இந்த தலத்து முருகன் மீது 2 பாடல்கள் இருக்குங்க. இந்த தலத்தில் முருகப்பெருமான் 2ஆம் பிரகாரத்தில் திரு
திருமுகமும், அதாவது ஒரு திருமுகமும் 4 திருக்கைகளும் கொண்டு மயிலின் முன் கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் தேவியர் இருவரோடு காட்சிக்கு எழுந்தருளி இருக்காங்க. சிறப்புமிக்க இந்த பைரவர் ஆலயத்தை அவசியம் சென்று வழிபடுங்க. வாழ்க்கையில் எல்லா நன்மையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஒரு அற்புதமான ஒரு தகவல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.